ஹாய் கைஸ், நீங்க எல்லாருமே என்னைக்காச்சும் வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபைடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதாங்க உண்மை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரூத் இருக்கு, வாங்க பாக்கலாம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபைடிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா வைஃபைக்கு ஃபுல் ஃபார்மே இல்லங்க. இல்ல புரியல. 1999ல வைஃபை அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வயர்லெஸ் நெட்வொர்க்கை ப்ரொமோட் பண்றதுக்காக கேட்சியா ட்ரெண்டியா வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை இன்வென்ட் பண்ணாங்க. இது ஜஸ்ட் கேட்சி அண்ட் ரைமிங்கா இருக்கனால ஜஸ்ட் எந்த ஒரு மீனிங்கும் இல்லாம இந்த ஒரு பேரை இன்வென்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நான் வயர்லெஸ் ஃபைடிலிட்டில கனெக்ட் ஆகுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. பட் ரியாலிட்டி அது இல்ல. பெப்சிக்கு எப்படி ஒரு ஃபுல் ஃபார்ம் இல்லையோ அதே மாதிரி தான் ப்ரோ, எல்லாமே ஒரு பிராண்டிங் தான். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட வந்து வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கன்னா உடனேயோட ஒரு தட்டு தட்டி டேய் போடா, வைஃபை ஃபுல் ஃபார்ம் இல்லைன்னு தைரியமா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டெக் சீக்ரெட்ஸ் இல்ல இந்த மாதிரி டெக் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க.